Good morning teachers. I am Satya. Welcome to Satya's class. நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோஸை ஃப்ரீயாக வாட்ச் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்க. இது யூஜி டிஆர்பி ஃபிசிக்ஸ்க்கு ஸ்பெஷல் கோர்ஸ். இங்கே டெய்லி ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம். கூடவே அதோடைய கான்செப்டை டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். 150 டேஸில் 150 கொஸ்டின். ஸோ 150 கான்செப்டை ஈஸியாக நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஃபுல் சிலபஸ்மே உங்களுக்கு முடிஞ்சிடும். டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணால் கான்செப்ட் புரிஞ்சா யூஜிடிஆர்பி எக்ஸாம் ஈஸியாக நம்மளால் கிளியர் பண்ண முடியும். உங்களோட சக்ஸஸ்க்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். ஜாயின் நவ். Today's question: if the coefficient of restitution of a body is given as 0 less than e less than 1, then the example for extreme cases of e respectively are. ஓகே, ஸோ வந்துட்டு கொஸ்டின் எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா மெக்கானிக்ஸில் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன்ஸ் டாப்பிக்கை பேஸ் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அது வந்து என்ன லெட்டரில் நம்ம இண்டிகேட் பண்ணுவோம் அப்படின்னா இ அப்படிங்கிற லெட்டரில் வந்துட்டு இண்டிகேட் பண்ணுவோம். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷனுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இ தட் இஸ் ஈக்குவல் டு ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் செப்பரேஷன் டிவைடட் பை ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் அப்ரோச். சரிங்களா? ஸோ கண்டிஷன் என்ன எழுதலாம் அப்படின்னா 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 அப்படின்னு வந்துட்டு நம்ம எழுதலாம். நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? எக்ஸ்ட்ரீம் கேசஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எக்ஸ்ட்ரீம் கேசஸில் என்ன வரும் அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடு வந்துட்டு நமக்கு 1 அப்படின்னு வரும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தோம் அப்படின்னா 0 அப்படின்னு வரும். ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா இ ஈக்குவல் டு 0 இருக்கிறப்போ என்ன கண்டிஷன், இ ஈக்குவல் டு 1 அப்படின்னு இருக்கிறப்போ என்ன கண்டிஷன் அப்படிங்கிறதான் கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ கொஸ்டின் வந்து கரெக்டாக ஞாபகத்தில் வச்சுட்டு என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் வந்து நம்ம ரைட் பண்ணணும். சரியா? ஸோ எக்ஸ்ட்ரீம் கேசஸ் வந்துட்டு நம்ம எடுக்கிறோம். ஸோ இ ஈக்குவல் டு 0 அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் கேஸ் எடுக்கிறப்போ எனக்கு ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் செப்பரேஷன் டோட்டலாகவே எனக்கு 0 ஆயிடுது. பாடிஸ் என்ன ஆகாது அப்படின்னா ரீபவுண்ட் ஆகாது. நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் ரெண்டு ஆப்ஜெக்ட் வந்துட்டு கொலைட் பண்ணுறப்போ அந்த ஆப்ஜெக்ட் நமக்கு என்ன ஆகணும் அப்படின்னா ரீபவுண்ட் ஆகணும். பட் நமக்கு இந்த கேசஸில் இ ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற கேஸ் வர்றப்போ அது வந்து நமக்கு ரீபவுண்ட் ஆகாது. ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் கொல்யூஷன் இஸ் கால்ட் அஸ் அன் இன்எலாஸ்டிக் கொல்யூஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இன்எலாஸ்டிக் இன்னொரு நேம் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா பிளாஸ்டிக் கொல்யூஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? அதாவது கிளே பால்ஸை வந்து கொலாய்ட் பண்ண வைக்கிறது. ஸோ அதுதான் வந்துட்டு இன்எலாஸ்டிக் கொல்யூஷனுக்கு ஒன் ஆஃப் அ பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ அப்போ இ ஈக்குவல் டு 0 அப்படின்னா நமக்கு என்ன கேஸ் வரும்? இட்ஸ் அ பிளாஸ்டிக் கொல்யூஷன் ஆர் பெர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் கொல்யூஷன் அப்படின்னு வரும். அடுத்த கேஸ் என்ன கொடுத்துருக்காங்க? இ லெஸ் தென் ஆர் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ எக்ஸ்ட்ரீமம் அப்படின்னு பார்த்தோன்னா இ ஈக்குவல் டு 1. சரிங்களா? ஸோ இந்த கேஸில் வந்து ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் செப்பரேஷன் வில் பி ஈக்குவல் டு ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் அப்ரோச். ஓகே, ஸோ கைனடிக் எனர்ஜி லாஸஸ் வந்து இந்த இடத்துல நமக்கு இருக்காது. ஸோ கொல்யூஷன் வந்து பெர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் கொல்யூஷனாக இருக்கும். குட் எலாஸ்டிக் நேச்சரோட நமக்கு இருக்கும். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா கொல்யூஷன் ஆஃப் 2 பில்லியர்ட் பால்ஸ் மூவ் ஆகுறது. சரிங்களா? 2 பில்லியர்ட் பால்ஸ் வந்துட்டு ஒன்னோட ஒன்று கொலாய்ட் பண்ணுறப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய கொல்யூஷன் தான் வந்து என்ன கைண்ட் ஆஃப் கொல்யூஷனுக்கு கீழே வரும் அப்படின்னா பெர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் கொல்யூஷனுக்கு கீழே வரும். சரிங்களா? ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் நம்ம என்ன எழுதலாம்? எக்ஸ்ட்ரீமம் கேசஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இ ஈக்குவல் டு 0 அப்படின்னா இட்ஸ் அ பிளாஸ்டிக் அண்ட் இ ஈக்குவல் டு 1 அப்படின்னு நம்ம எடுக்கிறப்போ இட்ஸ் அ குட் எலாஸ்டிக். So option will be last option D is the correct answer. ஓகேவா? ஸோ சம்மரி டேபிள் இந்த இடத்துல நான் ஒன்று கொடுத்துருக்கேன். ஸோ அதை கரெக்டாக பார்த்து ஞாபகத்தில் வச்சுக்கணும். இ ஈக்குவல் டு 0 அப்படின்னா இட்ஸ் அ பிளாஸ்டிக் ஆர் இன்எலாஸ்டிக். சரிங்களா? அதே இது 0 லெஸ் தென் இ லெஸ் தென் 1. இந்த கொஸ்டினில் பாருங்களேன், ஆக்சுவலி கண்டிஷன் இங்கே தான் கொடுத்துருக்காங்க. இதே கண்டிஷன் தான் நம்ம கொடுத்துருக்காங்க. ஆனால் என்ன கேட்டிருக்காங்கன்னா எக்ஸ்ட்ரீம் கேசஸ்ன்னு கேட்டதுனால நம்ம இந்த ஆன்சர் வந்து எழுதியிருக்கோம். இதே இது உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் கேஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணலை, ஸ்ட்ரைட்டாக இந்த கேஸ்க்குரிய ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா நம்ம என்ன ஆன்சர் போடணும் அப்படின்னா பார்ஷியலி எலாஸ்டிக் அப்படிங்கிற ஆன்சர் வந்துட்டு போடணும். சரியா? ஸோ கரெக்டாக கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கான ஆன்சர் வந்து நம்ம கொடுக்கணும். ஓகே, அடுத்ததா இ ஈக்குவல் டு 1 அப்படின்னா இட்ஸ் அ பெர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக். இட் மீன்ஸ் அ குட் எலாஸ்டிக் நேச்சர். ஸோ ஒன் வேர்ட் கொஸ்டின் இப்படி கூட கேட்கலாம். குட் எலாஸ்டிக் நேச்சரில் கைனடிக் எனர்ஜி லாஸஸ் இருக்குமா இருக்காதா அப்படின்னு வந்து கேட்கலாம். லாஸ் ஆஃப் கைனடிக் எனர்ஜி வந்துட்டு நமக்கு இருக்காது. மேக்ஸிமம் ரீபவுண்ட் வந்துட்டு நமக்கு அட்டைன் ஆகும். ஓகே, ஸோ இந்த 3 கேசஸையும் நம்ம கரெக்டாக மெமரி பண்ணி வச்சுக்கணும். இதை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் வந்து டிஆர்பி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. வரக்கூடிய டிஆர்பி எக்ஸாம்ஸ்லையும் கேட்கறதுக்கான சான்சஸ் வந்துட்டு நிறைய இருக்குது. ஸோ அதனால இதை வந்து நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். அண்ட் ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா E equal to V2 dash minus V1 dash divided by U1 minus U2 அப்படின்னு நம்ம எழுதலாம். ஸோ U1 U2 அப்படிங்கிறது இனிஷியல் வெலாசிட்டிஸ், V1 dash V2 dash அப்படிங்கிறது வந்துட்டு ஃபைனல் வெலாசிட்டிஸ் அப்படின்னு நம்ம எழுதலாம். சரிங்களா? ஸோ இங்கே டேஷ் மென்ஷன் பண்ணாமல் கூட நம்ம வந்து இண்டிகேட் பண்ணலாம். ஸோ வேரியேஷன்ஸ் காட்டுறதுக்காக டேஷ் வந்துட்டு மேலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது சிம்பிளாக நம்ம எப்படி எழுதலாம்னா V2 minus V1 divided by U1 minus U2 அப்படின்னு கூட நம்ம எழுதிக்கலாம். ஸோ அது வந்து ப்ராப்ளம் வந்துட்டு நமக்கு கிடையாது. பட் எது வந்து இனிஷியல், எது வந்து ஃபைனல், எது நியூமரேட்டரில் வரும், எது டினாமினேட்டரில் ஃபார்முலாவில் வரும் அப்படிங்கிறத நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ V2 V1 நமக்கு நியூமரேட்டரில் வருது, அதாவது ஃபைனல் வெலாசிட்டிஸ் நமக்கு வந்துட்டு நியூமரேட்டரில் வருது. ஓகேவா?
டினாமினேட்டரில் நமக்கு என்ன வருது, இனிஷியல் வெலாசிட்டிஸ் வருது. ஸோ இந்த ஃபார்முலா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கரெக்டாக மெமரி பண்ணி வச்சுக்கணும். ஓகே, நம்ம கிளாஸோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணாத ஸ்டாஃப் மெம்பர்ஸ் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளோட கிளாஸை ஃப்ரீயாக வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.